ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2025ல ஒரு மலையாளம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க ஆபீசர் ஆன் டியூட்டி. கிரைம் த்ரில்லர் அப்படின்னாலே மலையாள சினிமால ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இந்த படத்துலயும் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே 8 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு போட்டுட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் தூக்கு மாட்டிட்டு தன்னை தானே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. இவருமே ஒரு போலீஸ் ஆபீசர் தான். இவரோட பேரு ஹரிசங்கர். இவரோட ஸ்டேஷனுக்கு இப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு. கேஸ் என்னன்னா, பஸ்ல ஒரு லேடியோட செயினை இன்னும் 2 லேடிஸ் சேர்ந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு பஸ்ஸையே கொண்டு வந்துட்டாங்க. அங்க இருக்க போலீஸும் அந்த 2 லேடிஸ் கிட்ட எவ்வளவோ விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. கரெக்டா அந்த நேரம் நம்ம ஹீரோ இப்ப ஸ்டேஷனுக்குள்ள வராரு. வரும்போது இந்த 2 லேடிஸும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் இப்பதான் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சாரு இவங்க 2 பேரும் தான் திருடி இருக்காங்க அப்படின்னு. இங்க பாருங்க, 2 பேரும் மரியாதையா செயினை எடுத்துருங்க அப்படின்னு கேட்டா அவங்க, சார் அதெல்லாம் நாங்க எடுக்கல, நீங்க எதுக்காக விசாரிக்கிறீங்க, லேடி போலீஸ் இருந்தா அவங்கள விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்ல சார், நான் பிரெக்னென்ட் வேற இருக்கேன், என்ன நீங்க இப்படி எல்லாம் மிரட்ட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் வயித்துல எட்டி உதச்சிடுறாரு. பக்கத்துல இருக்க பொண்ணு, சார் சார் நாங்க தான் சார் எடுத்தோம், இந்தாங்க செயின் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்றாங்க. சோ இதுல இருந்தே நம்ம ஹீரோ ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஆளு அப்படின்னு நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஹீரோ அவரோட கேபின்ல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப இன்னொரு போலீஸ் சார் என்ன சார் நீங்க அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லுது, நீங்க பாட்டுக்கு எட்டி உதச்சிட்டீங்க, ஒருவேளை உண்மையிலே அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்துச்சுன்னா நம்ம எல்லார் வேலையும் போயிடும் சார், அதனால பேசாம எஃப்ஐஆர் போட்டு அந்த பொண்ணை உள்ளே வச்சிருவோமா, அதெல்லாம் வேணாம் வெளியில அமிச்சிரு. இல்ல சார் பின்னாடி நமக்கு தான் பிரச்சனையாகும், யோ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் நீ போ அப்படின்னு திட்டி அமிச்சிடுறாரு. அந்த போலீஸ் சும்மா இல்லாம இவங்களோட ஹையர் ஆபீசருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. சார் இவர் பாட்டுக்கு பிரெக்னென்ட் லேடியை போட்டு அடிச்சிட்டாரு, உண்மையிலேயே அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்துச்சுன்னா நம்மளோட எல்லா வேலையும் போயிடும் சார், கொஞ்சம் அவர்கிட்ட என்னன்னு பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கே தெரிஞ்சு ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸையும் நிக்க வச்சு, இங்க பாருங்க நம்ம ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற விஷயம் நம்ம ஸ்டேஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், அது மீறி ஹையர் ஆபீசருக்குலாம் போனுச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன்ல யாருமே நிம்மதியா வேலை பார்க்க முடியாது அப்படின்னு இவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு போறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஸ்டேஷனுக்கு இப்ப இன்னொரு கேஸும் வருது. இது என்ன கேஸ்னா, பஸ் கண்டக்டர் ஒருத்தர், இவரோட பேரு சந்திரன். இவரோட வைஃபுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. சரி நகையை கொண்டு போய் அடகு வைக்கலாம் அப்படின்னு இவர் கொண்டு போய் அடகு வச்சிருக்காரு. வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அது தங்கமே இல்ல கவரிங்னு. கடைக்காரங்க சும்மா இருப்பாங்களா, அதனால கையோட அவரை இப்ப ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவர்கிட்ட, யோ என்னையா கவரிங்க தங்கன்னு சொல்லி ஏமாத்த பாத்திருக்கியா, சார் நான் ஏமாத்தெல்லாம் பார்க்கல சார், நான் ஒரு பஸ் கண்டக்டர், எனக்கு ஏமாத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது, எனக்கு என்னமோ இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு, என்னோட தங்க செயினை ஒளிச்சு வச்சுட்டு இந்த கவரிங்க காமிச்சு என்ன ஏமாத்த பாக்குறாங்க, சார் தயவு செஞ்சு என்ன நம்புங்க, அந்த செயின் என் பொண்ணு பர்த்டேக்காக நான் தான் வாங்கினேன், அது கன்ஃபார்மா தங்கம் தான் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. சரி நகை வாங்கினேன்னு சொன்னீங்கல்ல, எந்த கடையில வாங்கினீங்க அப்படின்னு கேட்டா அவர் ஒரு கடை பேரை சொல்றாரு. நான் அந்த கடைக்கு போய் விசாரிப்பேன், நீ மட்டும் அந்த கடையில நகை வாங்கல அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம இவரோட ஒய்ஃபுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னார்ல, அதெல்லாம் செக் பண்றதுக்கு இப்ப நேரா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. அங்க போனா அதே மாதிரி அவங்க வைஃப் இப்ப ஆபரேஷன் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அவர் பொண்ணுகிட்டே அந்த செயினை காமிச்சு, ஏமா இந்த செயின் உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுத்தாரான்னு கேட்டா அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லிடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல ஒரு டவுட் இருக்கு, ஒருவேளை இந்த பொண்ணு மாத்தி வச்சிருக்குமோ அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு இப்ப தனியா விசாரிக்கிறாரு. இங்க பாருமா உண்மையை சொல்லு, இந்த செயினை நீ எதுவும் மாத்தி வச்சியா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு ரொம்பவே பயப்படுறாங்க. இங்க பாரு எதா இருந்தாலும் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டா, சார் நான் ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாக்கு ஏதோ அர்ஜென்ட்டா ஸ்கேன் எடுக்கணும் போல, அதனால இந்த பொண்ணு உள்ள போயிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ சந்திரன் கிட்ட ஆபரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பொண்ணை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வெளியில வந்த உடனே அந்த செயினை போட்டோ எடுத்து இந்த போலீஸ்க்கெல்லாம் ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்ல அனுப்பி இதே மாதிரி மாடல் இருக்க செயின் ரீசெண்டா எங்கேயாவது வித்திருக்காங்களா இல்ல அடகு வச்சிருக்காங்களான்ற ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும், அதுவும் உடனடியா வேணும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் உண்மையிலேயே சந்திரன் இந்த நகையை வாங்கியிருக்காரா அப்படின்னு அவர் ஒரு ஜுவல்லரி ஷாப் நேம் சொன்னார்ல, அங்க போயிட்டு இந்த செயினை காமிச்சு விசாரிச்சா ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவரு உண்மையிலே அந்த செயினை வாங்கியிருக்காரு. அடுத்து இவங்க அந்த ஏரியால இருக்க எல்லா அடகு கடைக்கும் போயிட்டு இந்த செயினை யாராவது கொண்டு வந்து அடகு வச்சாங்களா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எந்த கடையிலுமே இவங்களுக்கு எந்த டீடைல்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல இவங்களே சோர்ந்து போய், என்னையா அது எல்லா கடையிலையும் விசாரிச்சாச்சு ஆனா இன்னும் எந்த டீடைலுமே கிடைக்கல, நம்மளால முடியலன்னு ஹரி சார்ட்ட சொல்லிடுவோமா, யோ அவரை பத்தி உனக்கு தெரியாது, அவர் ஒன்னு கேட்டாருன்னா அதை கரெக்டா கொடுக்கணும், அப்படி இல்லைன்னு மட்டும் சொன்னோம் நமக்கு வேலையே
சரியா போயிடும். இன்னும் 2-3 ஷாப் எனக்கு தெரியும், வா அங்கெல்லாம் போய் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு கடைக்குள்ள போனா அதே மாதிரி அந்த செயினை யாரோ கொண்டு வந்து அந்த கடையில அடகு வச்சிருக்காங்க. அந்த நகையோட சேர்த்து இன்னும் 2 செயினையும் கொண்டு வந்து அடகு வச்சிருக்காங்க. சரி, இந்த செயினை எல்லாம் கொண்டு வந்து அடகு வச்சது யாரு, அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னா அவங்களும் கொடுக்குறாங்க. கொண்டு வந்து அடகு வச்சது ஒரு பொண்ணு. இந்த எல்லா விஷயத்தையும் இப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சார், அந்த பொண்ணோட போன் நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, ஆனா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். விசாரிச்சு பார்த்ததுல அந்த பொண்ணு எங்கேயோ ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு டூர் போயிருக்கான். சரி, நம்ம அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கே தெரியக்கூடாது, புரியுதா? அப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணை கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனை வச்சிடறாரு. இப்ப நம்ம ஹீரோவே நேரா கிளம்பி அந்த ஆபீசர்ஸை மீட் பண்றதுக்காக வராங்க. அவங்களும் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சார், சந்திரன் சொன்னது எல்லாமே உண்மைதான் சார். அவர் உண்மையிலேயே அந்த கடையில நகை வாங்கியிருக்காரு. மொத்தம் 3 நகை சார். ஒன்னு சந்திரனோடது, இன்னொன்னு ஜோசஃபோடது சார். இவர் ஒரு போலீஸ் ஆபீசர், ஆனா இப்ப உயிரோட இல்ல. 8 மாசத்துக்கு முன்னாடி தூக்கம் மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. 3வது நகையை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். தெரிஞ்ச உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கிளம்பி வந்துடுறாரு. இவர் நேரா எங்க போறாருன்னா அந்த ஜோசப் இருக்காருல்ல போலீஸ் ஆபீசர், அவரோட வீட்டுக்கு விசாரிக்க போறாரு. அவரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ஜோசப் எப்படி இறந்தாரு, அவரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அவர் சூசைட் பண்ணிக்கிற ஆளெல்லாம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த செயின் உங்க பொண்ணோடதா? ஆமா சார், இது என் பொண்ணோடதுதான். உங்க பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னா அவங்களும் வராங்க. ஏம்மா, இந்த செயினை நீங்க எங்க மிஸ் பண்ணீங்க? ஓ அதுவா, நான் காலேஜ் போறப்ப பைக்ல வந்து இந்த செயினை பறிச்சுட்டு போயிட்டாங்க. நானும் அப்பாவும் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். எந்த ஸ்டேஷன்? வெஸ்ட் ஸ்டேஷன் சார். சரிம்மா, உங்களோட பேர் என்ன? என்னோட பேரு ஏஞ்சல் சார். சரி, ஏதாவது தேவைப்பட்டா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இவங்க 3 பேரும் அந்த 3வது செயின் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு வழியா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பில்லுல இருக்க பேரை பார்த்தா இவங்க 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கு. இவங்க 2 பேரும் இப்ப என்ன பண்றாங்க, நேரா ஹையர் ஆபீசருக்கே கால் பண்ணி, சார், ஹரிசங்கர் சார் எங்க கிட்ட ஒரு செயின் கேஸ் பத்தி கொடுத்தாரு. அதுல 2 செயின் யாரோடதுன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சு சார்ட்ட நாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டோம். 3வது செயினுமே யாரு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சார். அந்த செயினை பர்ச்சேஸ் பண்ணதே ஹரி சார் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த விஷயத்த நீங்க யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம், நேரா கிளம்பி இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க ஸ்டேஷன்ல நம்ம சந்திரனோட ஒய்ஃப்க்கு இப்ப ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. அதனால அவர் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. என்ன சந்திரன், வரும்போது உங்க பொண்ணையும் கையோட கூட்டிட்டு வர சொன்னேன்ல, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சார், என் பொண்ணு எதுக்காக ஸ்டேஷனுக்குலாம் வரணும்? அந்த செயினை மாத்தி வச்சதே உங்க பொண்ணு தான், அதுக்காக தான் கூட்டிட்டு வர சொன்னேன். சார், இல்ல சார், என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. இங்க பாருங்க, உங்க பொண்ணு ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. அந்த பையன் உங்க பொண்ணு ரேப் பண்ணியிருக்கான். சார், இல்ல சார், அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு அண்டர் 18, இது போஸ்கோ கேஸ்ல வரும். உங்க பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னதே உங்க பொண்ணோட வாயில இருந்து இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்றதுக்காக தான். முடியாது சார், என்ன ஆனாலும் என்னோட பொண்ணை நான் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கரெக்டா நம்ம ஹீரோவோட ஹையர் ஆபீசர் இவருக்கு கால் பண்ணி உடனடியா என்னோட ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் கிளம்பி போறாரு. என்ன ஹரி, ஏதோ செயின் கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க போல? ஆமா, அது சாதாரண செயின் கேஸ் தான் நினைச்சேன், ஆனா அது ஒரு போஸ்கோ கேஸா மாறிடுச்சு. 2 செயின் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. 3வது செயின் இன்னும் நாங்க தேடிட்டு இருக்கோம். நீங்க 3வது செயின் எல்லாம் ஒன்னும் தேட வேண்டாம். உங்களுக்கு ஹைதராபாத்ல ஒரு ட்ரைனிங் போட்டிருக்கேன், அதனால நாளைக்கே கிளம்பி நீங்க அங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் என்னடா சம்பந்தமே இல்லாம இப்படி கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வராரு. இவர் ஒரு 2 பேர்கிட்ட அந்த செயினை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தாருல்ல, அவங்கள பாத்துறாரு. சோ இவருக்கு புரிஞ்சிருது, பிளான் பண்ணி தான் இவரை ஹைதராபாத்துக்கு அனுப்புறாங்க அப்படின்னு. டக்குன்னு மறுபடியும் ரூம்குள்ள வந்து, இங்க பாருங்க, நீங்க எதுக்காக என்ன ட்ரைனிங் அனுப்புறீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எங்க போனாலும் சரி, இந்த செயின் கேஸை நான் முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் இப்ப வீட்டுக்கு வராரு. இவருக்கு ஒரு வைஃபும் ஒரு பொன் குழந்தையும் இருக்கு. வைஃப் கிட்ட, நான் 1 மாசம் ஹைதராபாத்துக்கு ட்ரைனிங் போறேன், அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. இவரும் அந்த போனை வச்சுட்டு அர்ஜென்ட்டா கிளம்பி போறாரு. எங்க போறாருன்னா சந்திரன் இருக்காருல்ல, அவரோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. என்னன்னா சந்திரனோட பொண்ணுமே இப்ப தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ உள்ள போறாரு. சந்திரன் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. உன்னாலதான் என் பொண்ணு செத்து போயிட்டா, அவ மேல தேவையில்லாத பழியெல்லாம் சுமத்தி அவளை அப்படி கொன்னுட்டியடா, உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்டா அப்படின்னு அவரு நம்ம ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும், இங்க பாருங்க, உங்க பொண்ணோட சாவுக்கு நான் காரணம் கிடையாது, அதே நேரம் உங்க பொண்ணு சாவுக்கு யார் காரணம்னு நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவருக்கு அந்த பொண்ணு தூக்க மாட்டி செத்து போச்சுல்ல, அதை பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரி பயந்த மாதிரியே இருக்காரு. அப்படியே வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட, நம்ம பொண்ணு எங்க அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு.
போறாரு. ரூமுக்கு போய் பார்த்தா அவரோட பொண்ணு அங்கதான் தூங்கிட்டு இருக்கு. ஆனா அப்பயுமே பொண்ணுங்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவரோட வைஃபும் ஒரு கட்டத்துல கடுப்பாயி நீ தான் நம்ம பொண்ணை கொன்ன, நம்ம பொண்ணு சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு அவங்களும் பயங்கரமா கத்திடுறாங்க. கட் பண்ணி அப்படி இப்ப பிளாஷ்பேக்கு போனா இப்ப ஒரு குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது இவரோட 2வது பொண்ணு. இவருக்கு முதல்ல இன்னொரு பொண்ணு இருந்திருக்கு. பிளாஷ்பேக்ல இவரு ஒருத்தனை பயங்கரமா துரத்திக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல அவனை பிடிச்சு கொண்டு வந்து இப்ப ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. இவனை எதுக்காக அப்படி துரத்திட்டு போனாருன்னா, இவன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அதை ஒரு வீடியோவும் எடுத்து அந்த பொண்ணை பயங்கரமா மிரட்டி இருக்கான். அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்தே போச்சு. இந்த விஷயம்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு இவன் மேல போஸ்கோ கேஸ் ஒன்னு போட்டிருக்காரு. அதுக்காக தான் அவனை பிடிச்சு கொண்டு வந்து இப்ப ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பாவுமே இப்ப ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. அவரோட பேரு தாமஸ். இவன் கையிலேயே ஒரு லேப்டாப்பும் வச்சிருக்கான். அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே பொண்ணுங்க வீடியோவா இருக்கு. இவன் இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை ரேப் பண்ணானோ அதோட எல்லா வீடியோமே எடுத்து அந்த லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். நம்ம தாமஸ் வந்து அவனை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. பின்னாடி நம்ம ஹீரோவும் வந்துட்டாரு. அவர் வந்து இங்க பாருங்க, கஸ்டடியில இருக்க ஒருத்தனை இப்படி எல்லாம் உங்களால அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க போலீஸ் எல்லாரும் அந்த லேப்டாப்பை நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மறைக்க ட்ரை பண்றாங்க. அதை இவர் நோட் பண்ணி, என்ன லேப்டாப்பை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, அப்படி அதுல என்ன இருக்கு கொடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு இவர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணுங்க வீடியோஸ்ல இவரோட பொண்ணு வீடியோவுமே இருக்கு. அதை பார்த்துட்டு இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அதனால என்ன பண்ணிடுறாரு, கோவத்துல அவனை அடிச்சடிச்சு கொன்னே போட்டுடுறாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட வைஃபுக்கு தெரிஞ்சு போயிடுது. வீட்ல அந்த பொண்ணு அம்மா கிட்ட பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்கு. அம்மா ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேம்மா, அவனை நம்பி அவன் கூட போனேன், ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு ஏதோ ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாமா, அதனாலதான் நான் அப்படி போயிட்டேன். அம்மா அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாருமா, இரு அப்பா வந்தா நான் பேசிக்கிறேன், அப்பா உன்னை எதுவும் பண்ண மாட்டாரு, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பா இப்ப வீட்டுக்கு வராரு. எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றது கேளுங்க, அவ ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்கா, நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அவ ஏதாவது பண்ணிப்பா, ஏதாவது பண்ணி சாவட்டும், அவெல்லாம் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு கதவை உடைச்சிட்டு உள்ள போனா உண்மையிலே அவர் பொண்ணு தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாங்க. இதனாலதான் அந்த பொண்ணு தூக்கு மாட்டினதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னமும் அந்த கில்ட்டு நம்ம ஹீரோ விட்டு போகவே இல்லை. அன்னைக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இந்நேரம் நம்ம பொண்ணு உயிரோட இருந்திருப்பா அப்படின்னு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட வைஃப் ஹீரோ கிட்ட பெருசா பேசுறதே கிடையாது. ஏன் கிட்டத்தட்ட டிவோர்ஸ் வாங்குற நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்ப கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோ தாமஸை மீட் பண்றதுக்காக வராரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல ஒரு பையனை கொன்னாருல, அந்த பையனோட பேரு ஷாமு. அவனை கொன்னது யாரு, நம்ம ஹீரோ தானே. ஆனா நம்ம ஹீரோ சரண்டர் ஆகாம தாமஸ் தான் நான் அந்த பையனை கொன்னேன் அப்படின்னு சரண்டர் ஆயிருக்காரு. ஜெயிலுக்கும் போயிட்டு இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி வெளியில வந்திருக்காரு. அதனாலதான் நம்ம ஹீரோ அவரை மீட் பண்றதுக்கு வந்திருக்காரு. அந்த கொலைய நான் தானே பண்ணேன், நீங்க ஏன் சரண்டர் ஆனீங்க? சார் என் பொண்ணே போயிட்டா, என் பொண்ணை தாண்டி இந்த உலகத்துல எனக்கு வேற என்ன சார் இருக்கு, நான் ஜெயிலுக்கு போனதை பத்தி எல்லாம் பெருசா ஃபீல் பண்ணல சார் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத தாமஸோட ஒய்ஃப் கேட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நைட் ஆனா நம்ம தாமஸும் அவரோட ஒய்ஃபும் உட்காந்து இப்ப ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரும் திறந்து பார்த்தா ஒரு 5 பேர் வந்து நிக்கிறாங்க. 2 பொண்ணுங்க 3 பசங்க. யாருமான்னு கேட்டா நாங்க எல்சாவோட ஃப்ரெண்டு, அதாவது இந்த எல்சா யாருன்னா தாமஸோட பொண்ணு. எல்சாவோட ஃபியூனரலுக்கு எங்களால வர முடியல, அதான் இப்ப விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியா, உள்ள வாங்கம்மா அப்படின்னு அந்த 5 பேரையும் கூப்பிட்டு இப்ப உள்ள உட்கார வைக்கிறாங்க. நீங்க எல்லாம் எல்சாவோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? காலேஜ் இல்ல அங்கிள், நாங்க எல்லாம் 12th ஒன்னா படிச்சோம். செமஸ்டர் நடந்துட்டு இருந்ததுனால ஃபியூனரலுக்கு எங்களால வர முடியல, இப்ப வெக்கேஷன், அதான் எல்லாரும் பிளான் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கோம். சரி இருங்கம்மா, உங்க எல்லாருக்கும் நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இவங்க அம்மா மட்டும் உள்ள போறாங்க. அந்த 2 பொண்ணுங்க வந்தாங்கல்ல, அவங்களுமே உள்ள வந்து இருங்கம்மா ஜூஸ் தானே போடுறீங்க, நாங்க போடுறோம், நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் ஜூஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போட்டு கொண்டு வந்து கொடுத்த உடனே இவங்க எல்லாரும் அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. நம்ம தாமஸ்க்கு சின்னதா ஒரு டவுட் வருது. சரி 12th உங்க கிளாஸ் டீச்சர் பேர் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. அது வந்து அங்கிள் அவங்களோட பேரு ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவியா, இருங்க வரேன் அப்படின்ட்டு 12th எடுத்த குரூப் போட்டோ இருக்கும்ல, அதுல போய் பாக்குறாரு. இந்த 5 பேரும் அந்த போட்டோல இல்ல. அப்படியே அதே போட்டோ எடுத்துட்டு வந்து இதுல நீங்க சொன்ன டீச்சர் எங்கம்மா இருக்காங்க காமிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அங்கிள் நீங்க என்ன அங்கிள் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? அப்படித்தாண்டா கேள்வி கேட்பேன், நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக இப்ப வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? அங்கிள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல, நாங்கெல்லாம் நீங்க கொன்னீங்களே ஷாமு அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவனை கொன்னதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்ப உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். நீங்க ஜெயில இருந்து வெளியில வர்றதுக்காக தான் இத்தனை நாள் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். உங்க பொண்ணை ரேப் பண்ணது ஷாம் மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் ரேப் பண்ணோம் அப்படின்னு அந்த வீடியோ எல்லாம் காமிக்கிறான். இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. இவர் அடிக்கலாம் வரும்போது டக்குன்னு பார்த்தா மூக்குல இருந்து தாமஸ்க்கும் சரி தாமஸோட ஒய்ஃபுக்கும் சரி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா அந்த ஜூஸ்ல பாய்சனை கலந்து விட்டானுங்க. 2 பேரும் இப்ப சாக போற நிலைமையில இருக்காங்க. நம்ம தாமஸோட ஒய்ஃப் என்ன பண்ணிடுறாங்க, அந்த
5 பேர்கிட்டயும் இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தப்பான ஆளை கொலை பண்ணிட்டீங்க. உங்க ஃப்ரெண்டு ஷாம கொலை பண்ணது என்னோட புருஷன் கிடையாது, அந்த போலீஸ் ஆபீசர் ஹரிசங்கர் தான் கொலை பண்ணா அப்படின்னு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறாங்க. உடனே இவனுங்க என்ன பண்ணிடுறானுங்க, தாமஸோட போனை அன்லாக் பண்ணி அந்த ஹரிசங்கர் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோவோட போட்டோவை பாத்துறானுங்க. நம்ம இவனோட கதையை தான் முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிச்சிட்டாங்க. இப்ப செகண்ட் ஹாஃப் ஓபன் பண்ணா நம்ம தாமஸ் இறந்து போன விஷயம் தெரிஞ்சு போலீஸ் எல்லாருமே இப்ப அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபாரன்சிக் டீம்ல இப்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பாய்சன் பாட்டில் கிடைக்குது. பொண்ணு செத்து போன துக்கத்துல இவங்க 2 பேரும் பாய்சனை சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டாங்க. சோ இது ஒரு சூசைட் அப்படின்னு இந்த கேஸை முடிக்க பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து இது சூசைட் இல்ல, கண்டிப்பா இது ஒரு மர்டர் தான். எதை வச்சு இதை மர்டர்னு சொல்றீங்க? நான் நேத்து தான் வந்து தாமஸை மீட் பண்ணிட்டு போனேன். அவரும் அவரோட ஒய்ஃபும் அவ்வளவு கேஷுவலா இருந்தாங்க. ஆனா அவங்க அன்னைக்கு நைட்டே செத்துருக்காங்கன்னா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இவங்க பொண்ணு செத்து போன துக்கத்தினால தான் இவங்க சூசைட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க செத்து போன இடத்துக்கு பக்கத்துல இவங்க பொண்ணோட போட்டோ தான் இருக்கணும். ஆனா இவங்க பொண்ணோட குரூப் போட்டோ இருந்துச்சு. அப்படின்னா இவங்க அதுக்காக செத்து இருக்க வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம கிச்சன்ல நான் ஒரு 5 கிளாஸ பார்த்தேன். அதெல்லாம் இப்பதான் ரீசெண்டா யாரோ கழுவி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த கழுவுன ஈரம் கூட இன்னும் காயல. இவங்க 2 பேரும் ஜூஸ்ல பாய்சனை மிக்ஸ் பண்ணி குடிச்சிருந்தா அந்த 5 கிளாஸ் எதுக்காக கழுவி இருக்கணும்? சரி, அப்படியே யாராவது வந்து பாய்சனை மிக்ஸ் பண்ணிட்டு போயிருந்தா எப்படி போயிருக்க முடியும்? கதவு எல்லா பக்கமும் உள் பக்கமா தாப்பா போட்டு இருந்துச்சு. அவங்க மாடி வழியா தப்பிச்சு போயிருக்காங்க. மாடியில இருக்க ஓட்டு மேல சில குப்பைகள்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே ஒதுக்கி இருந்துச்சு. கண்டிப்பா அவங்க அது வழியா தான் தப்பிச்சு போயிருக்கணும். அது மட்டும் இல்லாம 2 பேர் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு எதுக்காக 8 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிருக்கணும்? வேணும்னா போய் டஸ்ட்பின்ல செக் பண்ணி பாருங்க, 8மே இப்போ புழிஞ்சதுதான். கண்டிப்பா இது ஒரு மர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவரு ஒரு 2 ஆபீசர் கிட்ட அந்த செயினை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தாருல்ல, அதுல ஒரு பொண்ணு கூட ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு டூர் போயிருந்துச்சு. அந்த பொண்ணு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்றாரு. சார் அந்த பொண்ணை பத்தி இன்னும் எதுவும் விசாரிக்கல சார். சரி, விசாரிச்சுட்டு சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்குமே அந்த 3வது செயின் இவர் வாங்கி கொடுத்த தன்னோட பொண்ணு செயின் தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அதனால இவர் என்ன பண்றாரு, இவரோட பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு என் பொண்ணு ஏதாவது பசங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாளா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, நீங்க எதா இருந்தாலும் மறக்காம என்கிட்ட உண்மையை சொல்லலாம் சார். அவ அடிக்கடி யாரையோ பாக்குறேன்னு சொல்லிட்டு வெளியில போவா. ஆனா யாரை பார்க்க போறா எதுக்கு போறான்னு எங்க கிட்ட தெளிவா சொல்ல மாட்டா. சரி, இந்த பையனை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு ஷாமோட போட்டோவை காமிச்சு கேக்குறாரு. இல்ல சார், இந்த பையனை நாங்க எங்கேயும் பார்த்தது இல்ல. சரிம்மா, அவ நான் வாங்கி கொடுத்த செயினை டூப்ளிகேட்டா மாத்தி வச்சிருக்கா. ஏன் மாத்தினா எதுக்கு மாத்தினான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சார், அவளுக்கு அந்த செயினை டூப்ளிகேட்டா நான் தான் சார் மாத்தி கொடுத்தேன். அன்னைக்கு ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து, டேய் என்னோட செயின் தொலைஞ்சு போச்சு, இந்த விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரா, இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் செயின் உன்னால செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டா. நானும் என் ஃப்ரெண்டு கடையில சொல்லி அதே மாதிரி ஒரு செயின் அவளுக்கு செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு விஷயம் தோணுது. அது எப்படி இந்த பொண்ணுங்களோட எல்லா செயினுமே கரெக்டா காணா போயிருக்கும் அப்படின்னு. இவர் இதுக்கு முன்னாடியே ஜோசப்போட பொண்ணு கிட்ட அந்த செயின் எப்படி காணா போச்சு அப்படின்னு கேட்டப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பாங்க, காலேஜ் போகும்போது பைக்ல வந்து அந்த செயினை பறிச்சுட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதுவே பொய்யா இருக்குமோ அப்படின்ட்டு திருப்பியும் அதே பொண்ணு கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு இப்பயும் அதே கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க பாருமா, நீ ஏதாவது உண்மையை சொன்னாதான் மத்த 2 பொண்ணுங்களுக்கும் என்ன ஆயிருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். சரி சார், நான் சொல்றேன். அவன் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து என்னை ஏமாத்திட்டான் சார். யாரு? ஷாமா அப்படின்னு சொல்லி ஷாமோட போட்டோவை காமிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு இந்த பையன் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா உன்னை ஏமாத்தின பையனோட டீடைல்ஸ் உனக்கு தெரியுமா? சார், அவன் கொடுத்த எல்லா டீடைல்ஸுமே போய் சார், அவனை பத்தி எதுவுமே எனக்கு தெரியல. நீ தான் இந்த செயினை அந்த பையன் கிட்ட கொடுத்தியா? இல்ல சார், போதையெல்லாம் தெளிஞ்சு நான் எந்திரிச்சு பார்க்கும்போது என் கழுத்துல செயின் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இவர் புரிஞ்சுக்கிறாரு, இவனுங்க ட்ரக்ஸை கொடுத்து பொண்ணுங்க கழுத்துல இருக்க செயின் எல்லாம் அறுத்துறானுங்க அப்படின்னு. அந்த ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு டூர் போயிருந்தாங்கல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட வீட்டுக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டாரு. அந்த செயினை காமிச்சு, இந்த செயினை நீ தானே கொண்டு போய் அடகு கடையில வச்ச, இந்த செயின் எப்படி உன் கைக்கு வந்துச்சு? சார், அது எதர்ச்சியா கிடைச்சிச்சு சார். அது எப்படி எதர்ச்சியா கிடைக்கும்? இங்க பாரு, இங்கேயே உண்மையை சொல்றியா இல்ல ஸ்டேஷனுக்கு வரியா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணும் நடந்த விஷயத்த இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு துணி கடையில வேலை பாக்குறாங்க. இந்த ட்ரையல் ரூம்ல எல்லாம் ட்ரெஸ் இருக்கும், அதை திருப்பி கொண்டு வந்து எடுத்த இடத்துல வைக்கணும்ல, அதே மாதிரி எடுக்கிறதுக்கு இவங்க ட்ரையல் ரூமுக்குள்ள போயிருக்காங்க. அப்பதான் ஒரு ட்ரெஸ்ல இருந்து இவங்களுக்கு அந்த செயின் கிடைச்சிருக்கு. சரி, இது நடந்து எத்தனை நாள் இருக்கும்? சார், ஒரு 3 மாசம் இருக்கும் சார். அப்படின்னா இவங்க உடனே அந்த துணி கடைக்கே கிளம்பி 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணு கூடவே இருந்து, சார் இந்த பொண்ணு தான் சார், இந்த பொண்ணு உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த செயின் எனக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த பொண்ணோட போட்டோவை இப்ப ஜூம் பண்ணி பாக்குறாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு வெளியில போகும்போது ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறாங்க. ஆமா, இந்த பொண்ணு ஒரு ஆள்கிட்ட பேசுது,
இந்த ஆள் யாரு? சார் இவர் தான் பர்ச்சேஸ் மேனேஜர். சரி அவர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு நேரா அவரை மீட் பண்றதுக்கு போறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் அந்த பொண்ணு எனக்கு பெங்களூர்ல பழக்கம், அடிக்கடி நாங்க பப்ல மீட் பண்ணிக்குவோம். அன்னைக்கு மீட் பண்ணப்ப கூட நான் பேச ட்ரை பண்ணேன் சார், ஆனா அவ யாருன்னே தெரியாத மாதிரி என்ன கண்டுக்காம போயிட்டா. சரி எந்த பப்ல மீட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அந்த பப்போட பேரை இவர் வாங்கிக்கிறாரு. விசாரிச்சு முடிச்சுட்டு லிப்ட்ல இறங்குறாரு. அந்த 5 பேரும் அதே லிப்டுக்குள்ள தான் இருக்கானுங்க. சோ இவனுங்க நம்ம ஹீரோவை கீனா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இப்ப அந்த 5 பேர்ல ஒரு ஆளை அவர் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்துட்டாருல, அதனால நம்ம ஹீரோவை உடனே கொல்லணும் அப்படின்னு பயங்கரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானுங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு இவனுங்க ஓரமா வண்டியை நிப்பாட்டிடுறானுங்க. டேய் இதுக்காக வண்டியை நிப்பாட்டின, அவன் ஆனாவை பாத்துட்டான்டா, ஆனா மட்டும் கண்டுபிடிச்சான்னு வை நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். அதனால இப்போதைக்கு அவனை எதுவும் பண்ண வேணாம், கொஞ்ச நாள் நம்ம மறைஞ்சிருப்போம், அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம அவனை கொல்லுவோம், இப்போ பொறுமையாரு அப்படின்னு இந்த பக்கம் காமிச்சா நம்ம ஹீரோப்ப எஸ்பி ஆபீஸ்க்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. சார் தாமஸோட கேஸ் ஒரு சூசைட் கிடையாது, அது ஒரு மர்டர். கண்டிப்பா யாரோ பிளான் பண்ணி அதுவும் ரிவெஞ்சுக்காக கொலை பண்ணியிருக்காங்க. அவர் ஜெயில இருந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவரை கொலை பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அது ஷாமோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க முடியும். ஏன் ஷாமோட ரிலேட்டிவ்ஸா கூட இருக்கலாம்ல. சார் ரிலேட்டிவ்ஸா இருந்தா ரத்த வெறியில இருப்பாங்க. சோ இவங்களை கொலை பண்ணும் போதுமே அந்த ரத்த வெறி கொடூரமா கத்தியால குத்தியோ இல்ல ஏதாவது பண்ணியோ கொலை பண்ணியிருக்கணும். பொறுமையா பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இது ஷாமோட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நான் சொல்றேன். இவங்க எல்லாருமே பெங்களூர்ல இருக்கதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஷாமோட லேப்டாப்ல நிறைய ரேப் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவனுங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருந்து பயங்கரமான ஒரு கிரைமா பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம உடனே கிளம்பி பெங்களூருக்கு போனாதான் சார் இந்த கேஸை முடிக்க முடியும் அப்படின்னா அவரு, சரி உங்களுக்கு 1 வீக் நான் டைம் தரேன், அதுக்குள்ள பெங்களூருக்கு போயிட்டு இந்த கேஸை நீங்க க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அமுச்சு விட்டுறாரு. நம்ம ஹீரோவும் அவரோட டீமை கூட்டிட்டு நேரா இப்ப பெங்களூருக்கே கிளம்பி போயிடுறாரு. முதல்ல ஒரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது மாதிரி ஒரு கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்கு நாங்க வந்திருக்கோம். சார் சொன்னாரு மலையாளம் தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர் எங்க கிட்ட இருக்காங்க, அவரை நான் உங்க கூட அமுச்சு வைக்கிறேன், நீங்க எங்க போகணும்னாலும் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ நம்ம ஹீரோ கூட அமுச்சு வைக்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த போலீஸ் கிட்ட ஜோசப்போட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரை கொண்டு வந்து கொடுக்கறாரு. நம்ம ஹீரோவும் அந்த கேஸ் ஃபைல்ஸ் ஃபுல்லா இப்ப படிச்சு முடிக்கிறாரு. அவரு இன்னொரு ஆபீசர் கிட்ட, ஜோசப்போட சூசைட் நோட்டை பாத்தீங்களா, அவர் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தாலே ஏதோ பயந்து போய் எழுதின மாதிரி இருக்கு. சார் சூசைட் பண்ணிக்க போற ஒருத்தர் பயந்து தானே சார் எழுதியிருப்பாரு. சூசைட் பண்ணிக்க போற ஒருத்தங்க பயந்து எழுத மாட்டாங்க, அவங்க ஆக்சுவல் ஹேண்ட் ரைட்டிங்ல தான் எழுதுவாங்க. அவங்கள யாராவது மிரட்டி சூசைட் பண்ணிக்க சொன்னாதான் பயத்துல அப்படி எழுதுவாங்க. அப்படி பார்த்தா ஜோசஃபையுமே யாரோ மர்டர் பண்ணிருக்காங்க, அவரு சூசைட் பண்ணிக்கல. பொதுவா நீ தூக்க மாட்டிக்கணும்னா முடிச்ச எந்த பக்கம் போடுவ? சார் கழுத்துக்கு பின்னாடி போடுவேன், ஆனா இந்த போட்டோவை பாரு, முடிச்சு கழுத்துக்கு சைட்ல இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இவரா விருப்பப்பட்டு அன்னைக்கு தூக்குல தொங்குன மாதிரி தெரியல, யாரோ ஃபோர்ஸ் பண்ணி தான் இவரு அன்னைக்கு தூக்குல தொங்கி இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கால் பண்ணி, சார் நம்மளோட சஸ்பெக்ட் அந்த பார்ல தான் இருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா இப்பவே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. அவ எங்க இருக்கா? சார் அவ உள்ளதா சார் இருக்கா. சரி இது என்னோட ஸ்மார்ட் வாட்ச், இது அந்த கார்ல ஃபிக்ஸ் பண்ணி வைங்க, ஒருவேளை அவ தப்பிச்சு ஓடினாலும் இதை வச்சு நம்ம ஈஸியா அவளை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இவங்க பாருக்குள்ள போறாங்க. பாருக்குள்ள பயங்கர கூட்டம். இவங்களும் அந்த கூட்டத்துல அப்படி இப்படின்னு தேடி ஒரு வழியா ஆனாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப ரெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க. அந்த லேடி போலீஸ் இருக்காங்கல்ல அவங்களும் பின்னாடியே போறாங்க. ஆனாக்கு லைட்டா டவுட் வந்துருது, என்னடா இது இவங்க பார்க்க போலீஸ் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நைஸா தப்பிச்சு ரெஸ்ட் ரூம்ல இருந்து இப்ப வெளியில வராங்க. வந்த உடனே டக்குன்னு அந்த லேடி போலீஸை தள்ளி விட்டுட்டு அங்க ஒரு டோர் மாதிரி இருக்கு, அதை அந்த பக்கமா லாக் பண்ணிட்டு இவங்க தப்பிச்சு வெளியில ஓடி போயிடுறாங்க. சார் அவ தப்பிச்சு வெளியில ஓடுறா சார், சரி வாங்க கார்ல போய் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கிங் லாட்டுக்கு போனா அதுக்குள்ள ஆனா கார் எடுத்துட்டு கிளம்பிட்டா. சரி ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம், வாங்க கார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு இவங்களும் பின்னாடி அந்த ஸ்மார்ட் வாட்சை வச்சு ட்ராக் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. போகும்போதே ஆனா அந்த 5 பேர்ல இன்னொருத்தனுக்கு கால் பண்ணி, டேய் அன்னைக்கே அந்த போலீஸை கொண்டுடலாம் சொன்னேன், அவன் இப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்டா. அப்படியா, எங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்? நான் பார்ல இருந்து தப்பிச்சு இப்பதான் கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்கேன், அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். சரி நீ ஒண்ணு பண்ணு, நம்ம எப்போதும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாங்கல்ல, ஒரு கட்டத்துல மேப் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. சார் அவ வண்டியை நிப்பாட்டிட்டா சார், ஒருவேளை நிப்பாட்டிட்டு எங்கேயாவது தப்பிச்சு ஓடி இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க 2 பேரும் அந்த பக்கமா தேடுங்க, நான் இந்த பக்கமா தேடுறேன்
போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மட்டும் இப்ப தனியா போறாரு. அவர் போய் நிக்கிறாரு. கரெக்டா ஆனா கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை இடிக்கிறதுக்கு வரா. ஆனா நம்ம ஹீரோ நவுந்துக்கிட்டாரு. காரு நேரா போனதுல டொம்முன்னு ஒரு லாரி வந்து இடிச்சிருது. என்னடான்னு நம்ம ஹீரோ பக்கத்துல போய் பாக்குறாரு. ஆனா அங்கேயே செத்து போயிடுறா. இந்த விஷயம் மிச்ச 4 பேருக்கும் தெரிஞ்சு பயங்கர கடுப்புல சுத்திட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவே ஆனாவோட பாடியை கொண்டு வந்து இப்ப மார்ச்சரியில சேர்த்துறாரு. சேர்த்துட்டு இவர் வந்து வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவனுங்க 4 பேரும் மார்ச்சரிக்குள்ள போயிடுறானுங்க. நம்ம ஆனாவோட பாடியை பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கானுங்க. டாக்டர் வந்து ஏய் யார் நீங்க, எப்படி உள்ள வந்தீங்க, ஆளு வேற பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு அவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. இவர் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்றாரு. போன் உடையிற சத்தம் கேக்குது. ஐயோ அவங்களுக்கு ஏதோ ஆபத்து போலயே அப்படின்னு இவர் உள்ள போய் பாக்குறாரு. டாக்டர் கழுத்துல கத்தி வச்சுட்டு நிக்கிறானுங்க. வாடா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு 4 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு வரானுங்க. இப்ப நம்ம ஹீரோக்கும் அந்த 4 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. 2 பேருக்குமே ஈக்குவலா அடிபட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணிடுறாங்க, எமர்ஜென்சி அலாம் இருக்கும்ல அதை அமுக்கி விட்டுறாங்க. டேய் அவ எமர்ஜென்சி அலாம் அமுக்கிட்டாடா, முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு ஓடலாம் வாங்க அப்படின்ட்டு போற போக்குல டாக்டரோட காலத்திலே குத்திட்டு ஓடி போயிடுறானுங்க. இவனுங்க 4 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு போச்சு அவன் வரிசையா கொண்டுட்டு இருக்கான், நம்ம எல்லாரையும் கொல்ல போறான். முதல்ல ஷாம், அப்புறம் ஆனா, இப்படியே அவன் வரிசையா கொண்டுகிட்டே வருவான். நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணுமா? வேண்டாம், நம்ம பாத்துக்கிட்டே இருக்க வேணாம், கொல்லணும், அவங்க எல்லாரையும் கொல்லணும். ஆனா இந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பிச்சது ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கை காமிக்கிறானுங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு பஸ்ல மாட்டாம தப்பிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காது. சரி அதை பத்தி பேசி இப்ப டைம் இல்ல, அவங்க எல்லாரையும் கொல்லணும், ஓகே தானே அப்படின்ட்டு கிளம்புறானுங்க. இங்க நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அவருக்கு மேஜரா எந்த ஒரு இன்ஜுரிஸும் இல்லையா, லைட்டா அடிபட்டு இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அந்த டாக்டர் எப்படி இருக்காங்க? சார் அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க, கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து என்னன்னு பேசுறீங்களா அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து அந்த டாக்டரை மீட் பண்றாரு. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சார் அந்த 2 பொண்ணுங்களையும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன் சார், அவங்க 2 பேருமே பயங்கரமான ட்ரக் அடிக்ட், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக என்கிட்ட தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. 2 பேரும் ஒரு மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க சார். நான் தான் மருந்தெல்லாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கியூர் பண்ணிட்டு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணல, போயிட்டாங்க. அந்த செத்து போன பொண்ணு கூட உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா சார், நான் அந்த பொண்ணை தான் சொல்றேன். சரி ஆனா மேல இதுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் ஃபைலா இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஸ்டார்டிங்ல செத்து போனார்ல ஜோசப், அவர் தான் ஆனா மேல ஒரு கேஸையே போட்டிருக்காரு. அப்படியா, என்ன கேஸ் சார்? அது ஒரு ட்ரக் கேஸ் சார். அன்னைக்கு ஆனாவோட சேர்த்து இன்னும் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஆனா, இன்னொன்னு செலின், இன்னொன்னு நீங்க கொலை பண்ண அந்த ஷாம் சார். சரி ஜோசப்போட ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு அவரோட ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவங்க 3 பேரையும் ஜோசப் சார் அரெஸ்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டா ஒருத்தர் ஆமான்னு சொல்றாரு. சரி அன்னைக்கு என்ன நடந்துச்சு முழுசா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, சார் அன்னைக்கு ஒரு பஸ் கண்டக்டர் கால் பண்ணாரு, நாங்களும் போய் பார்த்தப்ப பஸ்ல இவங்க ட்ரக்கை கடத்திட்டு போனாங்க, அதனால அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம், அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் அன்னைக்கு எதுவுமே நடக்கலையா? இல்ல சார் எதுவும் நடக்கல. அப்படின்னா பக்கத்துல இருக்க போலீஸ், சார் வேண்டாம் சார் இப்பயாவது உண்மையை சொல்லிடலாம் சார். யோ என்னையா அப்ப எங்க கிட்ட ஏதாவது மறைக்கிறியா, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டா இப்பதான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு இவங்களுக்கு ஒரு பஸ் கண்டக்டர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு, சார் இது மாதிரி பஸ்ல 3 பேர் ட்ரக்ஸை கடத்திட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு இவரும் விசாரிக்கிறதுக்கு போயிருக்காரு. அங்கதான் ஆனா, செலின், ஷாம் இவங்க 3 பேரும் பஸ்ஸுக்குள்ள இருந்திருக்காங்க. பேகை செக் பண்ணி பார்த்தா அதே மாதிரி உள்ள ட்ரக்ஸ் இருந்திருக்கு. ஏன்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ட்ரக்கை கடத்துவீங்க, வாங்கடா அப்படின்னு சொல்லி ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. போனவர் சும்மா இல்லாம அந்த ட்ரக்ஸ் எடுத்து இவர் கன்சியூம் பண்ணிருக்காரு. அதை இவனுங்க 3 பேர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, சார் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க தந்துடுறோம் சார், தயவு செஞ்சு எங்க மேல கேஸ் எல்லாம் போட்டுக்காதீங்க, எனக்கு பணம் எல்லாம் வேணாம், இந்த 2 பொண்ணுங்களும் அழகா இருக்கு, இந்த பொண்ணுங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனா கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா மூஞ்சிலே காரி துப்பிருச்சு. இதை நம்ம ஜோசப்பால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. வண்டிய யாரும் இல்லாத ஒரு இடமா பார்த்து நிப்பாட்டி ஜோசப், ஆனா, செலின் 2 பேரையுமே ரேப் பண்ணிருக்காரு. இதையெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு நேரா எஸ்பி ஆபீஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சார் இதனாலதான் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜோசப்பை ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. அவர் பொண்ணை அபியூஸ் பண்ணி அந்த வீடியோவை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி அவரையும் சூசைட் பண்ண தூண்டி இருக்காங்க. ஆனாவோட போனை நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம், சோ அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பஸ் கண்டக்டர் சந்திரன் இருக்காருல்ல, அவரே இப்ப எஸ்பி ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த 5 பேரோட போட்டோவையும் காமிச்சு இந்த பசங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவரும் தெரியும்னு சொல்றாரு. எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. நம்ம ஜோசப்க்கு
ஒரு பஸ் கண்டக்டர் தான் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. அந்த பஸ் கண்டக்டர் தான் இந்த சந்திரன். இவர் டிரைவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அப்ப ஒரு லேடி வந்து வேகமா கதவை தட்டியிருக்காங்க. என்ன திறந்து பார்த்தா, சார் இந்த 3 பேரும் பஸ்ஸுக்குள்ள ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்ல இவங்க பேக்குள்ள ட்ரக்கை கடத்துறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் தான் போய் என்னன்னு கேட்டிருக்காரு. கேட்க போன இவரையே பயங்கரமா போட்டு அடிச்சிட்டானுங்க. அதனாலதான் இவர் போலீஸ்க்கே கால் பண்ணியிருக்காரு. இதையெல்லாம் இவர் சொல்லி முடிச்சுட்டு, சரி இந்த பசங்களை பத்தி இப்ப எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க? உங்க பொண்ணு சாவுக்கு காரணம் இந்த பசங்க தான். இவனுங்க தான் ரேப் பண்ணி உங்க பொண்ணை தற்கொலை பண்ண தூண்டி இருக்கானுங்க. சார் நீங்க அவர் இந்த கேஸ்ல இருந்து மறைக்கிறதுக்கு தானே இப்படி ஒரு பொய்ய சொல்றீங்க? என் பொண்ணு சாவுக்கு காரணம் இந்த 5 பசங்க எல்லாம் கிடையாது, இந்த ஹரிசங்கர் தான் அப்படின்னு இவர் மறுபடி நம்ம ஹீரோவையே தான் சொல்லிட்டு இருக்காரு. இதனால நம்ம ஹீரோவே இப்ப பயங்கரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இது பண்ணாத தப்புக்கு இவர் நம்மள கொலைகாரன்னு நினைக்கிறாரு அப்படின்னு. கட் பண்ணா இவரோட வைஃப் இருக்காங்கல்ல, அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கோர்ட்டுக்கே வந்துருச்சு. நம்ம ஹீரோ அவரோட வைஃப் கிட்ட பேசலான்னு போறாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது, என்னையும் என் பொண்ணையும் நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இரு, நான் அது விஷயமா பேசுறதுக்கு வரல, இந்த 5 பேரையும் உனக்கு தெரியுமான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு போட்டோவை காமிக்கிறாரு. அவங்களும் பார்த்துட்டு தெரியும் சொல்லிடுறாங்க. கட் பண்ணா பிளாஷ்பேக்கு போறாங்க. நம்ம ஹீரோவோட வைஃப் இருக்காங்கல்ல, அவங்களுமே இந்த பஸ்ல தான் டிராவல் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த மூத்த பொண்ணு கூட. அப்பதான் இவனுங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கத இவங்க பார்த்திருக்காங்க. நம்ம சந்திரனோட கதவை தட்டி ஒரு லேடி வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னல, அந்த லேடி வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட வைஃப் தான். சோ இப்போ நமக்கு கதை தெளிவா புரிஞ்சிருச்சு. இவங்க 3 பேரும் தான் இந்த கேஸ்ல கனெக்டட். அதனாலதான் அடுத்தடுத்து உங்களோட பொண்ணு எல்லாமே ரேப் பண்ணப்பட்டு தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது தன்னோட பொண்ணு சாவுக்கு தான் காரணம் இல்ல, வைஃப் தான் காரணம் அப்படின்னு. பக்கத்துல இருக்க போலீஸும், டே இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடலாமேடா. வேணாண்டா, அவ இது வரைக்கும் எங்க பொண்ணு செத்ததுக்கு காரணம் நான் தான் நினைச்சிட்டு இருக்கா. ஏன் நானுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த கில்ட்டோட வலி உனக்கு சொன்னா புரியாது, அந்த வலியை நான் அவளுக்கு தர விரும்பல, அதனால இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினும் இந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோவோட டிவோர்ஸ் அப்ளை பண்ணி இப்ப கடைசியா டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் தன் பொண்ணோட சாவுக்கு அவங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவே இல்லை. அப்படியே இப்ப கோர்ட்டை விட்டு வெளியில வந்தா நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டா, சார் ஆனாவோட போனை வச்சு அவங்க ஃப்ரெண்டு போன் எல்லாம் ட்ராக் பண்ணியாச்சு, அவங்க எல்லாரும் இப்ப கேரளால இருக்காங்க. கேரளாலயா? எந்த இடத்துல? பஸ் கண்டக்டர் சந்திரனோட வீட்டுல தான் சிக்னல் காமிக்குது. அப்படின்னா அவங்க அடுத்து அவரை தான் அட்டாக் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். உடனே கிளம்பி எல்லாரும் அங்க போலாம் வாங்க அப்படின்னு பரபரப்பா கிளம்பி போறாங்க. அங்க போய் வீட்டுல சந்திரனை பார்த்தா சந்திரனை ஆளை காணோம். அவரோட வைஃப் கிட்ட, ஏமா சந்திரன் எங்கன்னு கேட்டா, அவர் இப்பதான் டியூட்டிக்கு போனாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வாங்க டக்குன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. அங்க நம்ம சந்திரனுமே டியூட்டிக்காக இப்ப பஸ்ல ஏற போய்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் மறைஞ்சு நின்னு சந்திரனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் குறுக்கால வந்துருது. அந்த டைம் இவங்க சந்திரனை மிஸ் பண்ணிடுறாங்க. டக்குன்னு அந்த பஸ் போனதுக்கு அப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா சந்திரன் அங்க கத்தியால குத்தப்பட்டிருக்காரு. ஆல்ரெடி அவனுங்க வந்து குத்திட்டு போயிட்டானுங்க. நம்ம சந்திரனுக்கே இப்பதான் புரியுது பொண்ணோட சாவுக்கும் ஹரிசங்கருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு. சந்திரனை எப்படியோ காப்பாத்தி இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. மிச்சம் இருக்கிறது யாரு? நம்ம ஹீரோவோட வைஃபும் அந்த சின்ன பொண்ணு மட்டும்தான். எப்படியும் அடுத்து இவனுங்க அவங்களதான் அட்டாக் பண்ண போவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் இருந்த பிளாட்டை போய் பாக்குறாரு. அங்க பிளாட் பூட்டி இருக்கு. பக்கத்துல இருக்க அம்மா கிட்ட, ஏமா என்னோட வைஃப் இங்க இருந்தாங்களே பாத்தீங்களா, அவங்க அப்பா வீட்டு கிளம்பி போயிட்டாங்களே, ஐயோ அங்க போயிட்டாளா அப்படின்னு இவர் நேரா கிளம்பி அந்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா அப்படியே நமக்கு ஹீரோயினோட அப்பா வீட்டை காமிக்கிறாங்க. இவங்க 3 பேர் உட்காந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, அது மட்டும் நான் வெளியில போயிட்டு விளையாடிட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்கு வெளியில போகுது. ரொம்ப நேரம் ஆயும் அந்த சின்ன பொண்ணு உள்ள வரவே இல்லை. என்னடான்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அப்படியே பின்னாடி அந்த 3 பேர் வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேர் கழுத்துலயும் கத்திய வச்சுட்டு நேரா நம்ம ஹீரோக்கு வீடியோ காலே பண்றானுங்க. இங்க பாரு, இப்ப மட்டும் உடனே கிளம்பி நீ இந்த வீட்டுக்கு வரல, உன்னோட வைஃப் குழந்தை மாமனாரு எல்லாரையும் நான் கொன்னுடுவேன், மரியாதையா கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அப்படியே இவங்க பொண்ணு ரேப் பண்ண வீடியோவை இவங்க கிட்டே போட்டு காமிச்சிட்டு இருக்கான். அந்த தாத்தா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஆக்சுவலா அவர் ஒரு சோல்ஜர்னா கண்டிப்பா அவரோட வீட்டுல கன் இருக்கும்ல, யாருக்கும் தெரியாம அவரு அந்த கன்னை கையில எடுத்துறாரு. ஆனா அவர் இப்ப ரொம்ப முடியாம இருக்காரு. அதுவும் வீல் சேர்ல தான் இருக்காரு. கரெக்டா எய்ம் பண்ண முடியல. டொம்னு சொல்றாரு. அவனுங்க யார் மேலையும் படல. இருந்தாலும் கன்னை பார்த்து பயந்து போய் அவனுங்க ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. தாத்தா அவரோட பொண்ணு கிட்ட, இங்க பாருமா, புள்ளைய கூட்டிட்டு நீங்க இருந்து தப்பிச்சு போயிடு, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், நீ போமா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அமுச்சு விட்டுறாரு. இவரும் சுட்டுக்கிட்டே இருக்காரு. கடைசியில புல்லட் தீர்ந்து போச்சு. இதா சாக்குன்னு ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து அந்த தாத்தாவோட கழுத்திலேயே சதக்குன்னு குத்தி கொண்டு போட்டுறானுங்க. அடுத்து இவனுங்களுமே கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை வேகமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறானுங்க. நம்ம ஹீரோவும் கரெக்டா
இப்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. உள்ள வந்து பார்த்தா அந்த தாத்தா மட்டும் செத்து போய் கிடக்குறாரு. சோ இவரே புரிஞ்சுக்கிறாரு அவங்க 2 பேரும் எதுலயோ தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு. இவரும் கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. ஒரு கட்டத்துல அவனுங்க நம்ம ஹீரோயினையும் அந்த சின்ன பொண்ணையும் புடிச்சிட்டானுங்க. புடிச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கானுங்க. கரெக்டா அந்த நேரம் நம்ம ஹீரோ வந்து அவனுங்க 3 பேரையும் அடி பொல பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. இவனுங்க 3 பேரையும் உயிரோட விடவே கூடாது அப்படின்னு கொல்லலான்னு போறப்ப கரெக்டா போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காப்பாத்திடுறாங்க. அவனுங்க 3 பேரையும் கொண்டு போய் இப்ப ஜெயில போட்டுடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் என்ன ஆச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு பிறந்த நாள். இன்னொரு போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்ன நேத்தெல்லாம் உன் போனுக்கு கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு, அதுவா போன்ல சார்ஜ் இல்ல அதான் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு நியூஸை பார்த்தா அவனுங்க 3 பேரும் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி நேத்து தான் வெளியில வந்திருக்கானுங்க. வெளியில வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த 4 பேரும் மூக்குல ரத்தம் வந்து செத்து போயிருக்கானுங்க. அந்த இன்னொரு போலீஸ் இருக்காருல்ல, அவருக்கு நம்ம ஹீரோ தான் அதை பண்ணிருப்பாரு அப்படின்னு தெளிவா புரியுது. அப்படியே இப்பதான் நமக்கும் காமிக்கிறாங்க. அவனுங்க எப்போதும் என்ன பண்ணுவானுங்க, ட்ரக்ஸ் எடுத்துட்டே இருப்பானுங்கல்ல, அந்த ட்ரக்ஸ்ல இவரு பாய்சனை கலந்து விட்டுட்டாரு. இவனுங்க அது தெரியாம அந்த ட்ரக்ஸை கன்சீவ் பண்ணதுனால மூக்கல ரத்தம் வந்து அந்த இடத்துல செத்து போயிட்டானுங்க. சோ ஃபைனலா நம்ம ஹீரோ அந்த 4 பேரையும் பழி வாங்கி முடிச்சிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த மொத்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.